மனசதா என்னத்த அடி ஆத்தி எம்புடுக்கு என்னது இந்த கூட்டத்தை பார்க்கையில அரளனே மனசு கட்டுப்படுத்த முடியல. எவ்வளவு நாளாச்சு இந்த குரல்ல கேட்டு? அடி ஆத்தி எம்புட்டு கூட்டம் பாருங்கடா. அக்கா இதுல பொறுக்கி எடுப்போமா? எதை பொறுக்கி எடுக்க போறீங்க? பேரதான் அப்படி சொல்லுங்க. நம்ம வந்து நல்ல பேர் எடுக்கணும்ல. ஓ ரியலி எடுப்போமா? எப்படி எடுப்போம்? பொறுக்கி பொறுக்கி எடுப்போம். இப்ப பாருங்க எடுக்கிற பக்கமே அனைவரையும் உளுந்துகிட்டு நக்கும். பேனா தடவி வச்சிருக்கோம். பக்கமேல அனைவருக்கும் வணக்கம் சொல்லுதோ. ஏன்னா எனக்கு தமிழ் குஞ்சு 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 குஞ்சு. என்னது குஞ்சு தெரியுதா? தமிழ் குஞ்சு குஞ்சும் தான் மாலும். தமிழ் கொஞ்சம் கொஞ்சமா எந்திரிச்சு போயிட்டாங்க, ஓடிட்டாங்க. அடுத்து மைக் செட்டு. பாண்டியனா பேரு? அப்பா பாண்டியன்னு பேர் இருந்தாலே கொஞ்சம் தில்லு அதிகம் இருக்குமே, பார்த்தாலே தெரியுது. சரி அப்ப காலையில பேரை மாத்து. விஜய் பாண்டியன். விஜய் பாண்டியன் மைக் செட் உரிமையாளர் விஜய் பாண்டியன் ஆடியோஸ் போட்டுருமா? அப்ப பொம்பளை பிள்ளை மேல கத்த கண்ணடிக்க கை தட்டி விசில் அடிக்கிற கட்டி பிடிக்கிற எல்லாரும் சேர்ந்து வாங்க ஃபர்ஸ்ட் நம்ம 4 பேர் போய் கட்டி பிடிப்போம். நீ எனக்கு என்ன உறவு முறை வேணும்? தம்பி. அப்புறம் தம்பி தான் போடுறது பண்ணுவீங்க. இல்லக்கா பாசத்துல ஒரு அணைப்பு. வேண்டாம் வேண்டாம், நான் ஊருக்காரங்களை கூட நம்புவேன், உங்களை நம்பவே மாட்டேன். என்னடா போலாமா? ஹலோ ஹலோ 1 2 3 செக்ஸ். ஏக்கா செக்ஸ். ஐயோ அது செக்ஸ் இல்லக்கா, செக்குக்கா. செக் 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 வச்சிட்டீங்களா? அப்படித்தான் என் வாய்ஸ் அப்படி போயிட்டு அப்படி ரிப்பீட் வரணும். ஐயோ இந்த கருப்பு சட்டை குறுகுறுன்னு பாக்குறாப்லப்பா. பாண்டியன் ஆடியோஸ். செல்லம் உங்களை பார்க்கையில உண்மையிலே எனக்கே ஒரு ஆஹா, நான் ஒன்ன சொல்லடி கருப்பு சட்டையை சொல்லி இருந்தேன். ஆமா வச்சிட்டீங்களா? போலாமா? பட் கேட்டு பரிகிட்ட பத்தி சொல்லுமா? பாடு திருச்சி வீச்சி அப்படி கிழிச்சுக்கிட்டு பாடணும். தாளம் வாசிக்கிறவரு மாமா. என்ன எல்லாரும் இன்னைக்கு வந்திருக்கவங்கலாம் யாரு உங்களுக்கு? ஏப்பா இவர் யாரு? அவரு அண்ணே, நான் தம்பி. இவரு அண்ணே, அவரு அண்ணே. அப்ப நான் இன்னையில இருந்து முறைய மாத்திடுவோம். இன்னையில இருந்து நீங்க எல்லாம் நாடக புருஷன். நெஞ்சுக்குள்ள வஞ்சம் இல்லன்னு சொன்னேக்கா. வஞ்சம் வஞ்சம் இல்லன்னு சொன்னேன். அப்படி நீங்க சொல்லல. அப்படித்தான் சொன்னேன். உங்கள் பாட்டில் பிழை உள்ளது. என்ன பிழைய நீங்க கண்டுபிடிச்சிக்க? மத்த டான்ஸ் வரையில உங்க நெஞ்சுக்குள்ள ஒண்ணும் இல்ல அப்படி நீங்க பாடலாம். ஆமா. என்னைய மேடையில போட்டுக்கிட்டு நீ என்ன பாடுற? பஞ்சம் இல்லன்னு பார்த்து பாடுனேன். எனக்கு பஞ்சு இல்லன்னு உனக்கு எப்படி தெரியும்? இதுல தம்பி வேற. முந்தா நாளுக்கு ஊருக்காரங்க என்ன நினைப்பாங்க? நம்ம 2 பேருக்கு கள்ள தருவ நினைக்க மாட்டாங்க. வச்சிக்கவா ஒண்ணு மட்டும் நெஞ்சுக்குள்ள, வச்சிக்கவா ஒண்ணு மட்டும் நெஞ்சுக்குள்ள. ஐ
அக்கா என்னக்கா அந்த பையனை கூப்பிடுங்க. என்ன பண்ணானே? என்ன பண்ணா? அயோக்கியப்ப என்ன பண்ணா? அந்த பையனை கூப்பிடுங்க. யாரு அவன்? யாரு? அந்த பையனை கூப்பிடுங்க. எந்த பையக்கா? இந்த தண்ணி பாட்டில வச்சிட்டு நின்னவன். ஓ, அந்த சின்ன பத்துருவா. அவன் என்ன பண்ணா உங்கள? அவன் என்ன பார்த்து கஞ்சாட காமிச்சான். கண்ணை அடிச்சு கூப்பிடுறான். அவன் பேர் என்னடா? வேணாம் வேணாம் விட்டுரு. அவன் பேர் மட்டும் சொல்லு. யோகிதா. அட என்னடா எங்க போனாலும் ஒரு யோகித்து வர்றாங்க. ரோஹித். ஊருக்கு ஒரு ரோகித்து வர்றாங்க. சரி பரவாயில்ல. இந்த மேடையில காலையில முருகனுக்கும் வள்ளிக்கும் திருமணமான உடனே சரி இந்த ஊரை சேர்ந்த ரோஹித் திருச்சி விஜிக்கு திருமணம். என்னக்கா சொல்றீங்க? ஆமா, அவன் என்ன பார்த்து பலதான் கேட்டான். இப்படி கேட்டான், கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டான். அதனால மலையண்டா நாடகம் முடிஞ்சது, நீங்க எல்லாம் வேன் எடுத்துட்டு ஊருக்கு போங்க. சரி, நான் அந்த பையனை கல்யாணம் பண்ணி நாளைக்கு ராத்திரி இதே மேடையில் அந்த பையனோட நான் ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடி ஃபர்ஸ்ட் நைட்டுக்கெல்லாம் கூப்பிட மாட்டீங்களாங்களே? அதோட அந்த பையனை வலிச்சுக்கிட்டு அள்ளிட்டு போகட்டும். ஏக்கா ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு வாசிக்கிறதுக்கு யார் வருவா? நாங்கல்ல. ஐயோ நீங்க தான் வாசிக்கணுமா? அதை மறந்துட்டேன். ஒரு தடவை ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடுனா பரவாயில்ல, நம்ம 2 பேரும். என்னது? இங்கே ஆடல் அரசியாக நடிக்கும் எனது அன்பு சகோதரி திருச்சி எக்ஸ்பிரஸ் விஜி அவர்களுக்கு விழா கமிட்டியாளர் சார்பாக பேசுங்களேன். அகமுடியார் உறவின் முறை சேர்வை வகையறக்கால் சார்பாக அன்பு சகோதரி விசி அவர்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்தப்படுகிறார்கள். பொன்னாடை அணிவித்த அன்பு அத்தான். என்னது? அவரு சகோதரின்னு தான் சொல்லிட்டு போனாரு. ஆனா அவரு செஞ்ச செய்கை யாராவது கவனிச்சிங்களா? இங்க நின்னுகிட்டாரு, இங்க பாருங்க. போடவா போடவா போடவா. நல்லா இருக்கிற குடும்பத்துக்குள்ள இப்படி குதூகலம் பண்ணிட்டு போயிடாதீ அக்கா. நான் ஏதாவது யாராவது பாத்தீங்களா இல்லையா? நீங்களே சொல்லுங்க. ஊருக்காரங்க நியாயத்தை பேசுங்க. காலையில துண்டு போத்துறவரு வந்து ஸ்ட்ரைட்டா துண்டு போத்தணும். என்ன எப்படி சொன்னாரு? போடவா போட. நீ என்ன சொன்ன? நீங்க போடுங்க. நீ சொல்லிருக்கலாம்ல, போற அந்த பொக்குன்னு போட்டு போங்கன்னு. ஐயா அப்படியா கிடக்குது? அதனால பொன்னாடை அணிவித்த அன்பு உள்ளத்திற்கு அவர் உள்ள வந்ததுமே சொல்லிட்டாரு, நான் தான் உங்களை போட்டேன்ட்டாரு. ஐயா தப்பா நினைக்காதீங்க, நீங்க வேற. அவருதான் என்னை விருப்பப்பட்டு நாடகத்துல விஜி வேணும்னு போட்டாரா. அப்படி சொல்லுங்க. முட்டை முட்டையா சொன்னா எங்களுக்கு பயம். மேடைக்கு வந்தாலே ஹரிச்சந்திர பொண்டாட்டியா மாறிடுறேன் நானு. ஒரு விட்டு எப்படி வாசிக்க முடியும்? நான் என்ன பண்ணேன்? இப்படி 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 பண்ணீங்கன்னா அது என்ன? ஏங்க நான் ஒரு நடன மங்கைங்க. அங்க அசைவல்ல அப்படி ஸ்பாட்டா காட்டுவேன்.
ஸ்பாட்டா அருளனே பெட்டிக்காரன் என்ன கூட்டத்துல காமிச்சு கொடுத்துட்டு இருக்கான். அக்கா என்ன சரியில்லை சரியில்லை இது சரியில்லை. என்னப்பா ஊர்ல காமிச்சு கொடுத்துட்டு இருக்க? காமிக்கலையே. அப்புறம் நான் வந்து என் நடனத்தால மக்களை ஈர்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த கல்லை வச்சு தேய்ச்சி. ஆனா இது கொஞ்சம் வளவளன்னு இருக்கு, பரவாயில்ல. அது கொஞ்சம் கருப்பு சோப்புக்கா, நல்லா இருக்கு. இப்படி புதுவிதமான நடனம். என்ன நடனம் தெரியுமா? என்னக்கா நடனம்? உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்ல, அருளனுக்கு தெரியும். அவர்தான் பாப்பா. நம்ம பெட்டி சித்தர் இருக்கு அருளனே. யாரு? பெட்டியில உட்கார்ந்து என்ன பண்ணுவாரு? சரவண பொய்கையில் நீராடி. எப்படி இப்படியா? உள்ள உட்கார்ந்து அப்படி பண்ணுவாரு. பெட்டிக்கார பண்ணல டான்ஸ் நான் பண்ண கூடாதா? என்னை ஊருக்குள்ள காமிச்சு கொடுத்த பெட்டியை நொறுக்கி விட நொறுக்கி. 1 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு நொறுக்குங்க. வேணாம் பாடி வா. ஒரு அண்ணன் முறை இதை பத்தி வாசிக்கிறீங்க. எங்க செய்யறதுல பொம்பளை பிளான்னா கால தாளத்துக்கு வாசிக்கங்க. என்கிட்ட இருக்குன்னு ஆட்டுறேன். அப்படியா? அப்ப நான் என்ன ஆட்டினாலும் வாசிப்பீங்க. அப்ப நான் என்னத்தை ஆட்டினாலும் வாசிப்பீங்க. பாக்குறேன். நீங்க தான் சாட்சி. இன்னைக்கு நீங்க யாரும் வாசிக்க கூடாது. இன்னைக்கு மிருதங்கார கைய நான் ஒடிக்கல. என் பேரு திருச்சி விஜய் இல்ல. மிருதங்கத்துக்கு மட்டும் எனக்கு கொஞ்சம் எர்த்த வச்சு விட சொல்றேன். இந்த ஆளு வாசிக்கலே போய் சேரட்டும். எதுக்கு ஒரு குளுக்கோஸ் டப்பா ஒன்று வாங்கி வச்சிருக்கேன். ஹலோ ஹலோ ஹலோ. இதுல கொஞ்சம் லைட்டா ஷார்ப், லைட்டா இன்னரு, லைட்டா எக்கோ வச்சிட்டீங்களா? அதே மாதிரிதான். அவ்வளவுதான் அவ்வளவுதான். அப்புறம் எல்லாம் ஒரு ஜோரா கை தட்டுங்க பாப்போம். என்ன இப்படி எல்லாம் அமைதியா உட்கார்ந்து இருக்கிறீங்களே? சும்மா அந்த ராதாகிருஷ்ண மருதமணிக்கு மட்டும் கை தட்டிக்கிட்டு இருந்தீங்க, கொளுத்தி விடுவேன். கொளுத்தி இல்லையா? போடுவோமா? நீங்க உங்க கிட்ட இருக்கிறதுல வாசிங்க, நான் என் கிட்ட இருக்கிறதுல வாசிக்கிறேன். மடுவ பிடிக்க முடியுமா? மடுவ நீலகரன் சொல்லி கொடுத்தாரா? மாடு புடி மாடு போடுறா. இது புடி மாடே இல்லடா, அடுத்த மாடை வேணா புடி மாடு ஆக்கும். பாப்பமா? பச்சை பாறை தீராதடி, பச்சை பாறை தீராதடி, பச்சை புரி மாறாதடி. Oh yeah.
இந்த ஆட்டத்துக்கு பேரு என்ன ஆட்டம்? இதுதான் லுங்கி டான்ஸ். லுங்கி டான்ஸ். நல்லா இருக்கு. ஆம்பளைங்க லுங்கியை கட்டிட்டாங்கன்னா லுங்கி டான்ஸ். ஓஹோ. பொம்பளை பிள்ளைங்க பாவாடை பாவாடை டான்ஸ். பாவாடை டான்ஸ். அது வந்து சுறுசுறுப்பு கொடுத்தோம். இப்போ கொஞ்சம் கிளுகிளுப்பு 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 அண்ணன் கொண்டு வர. கிளுகிளுப்பு அண்ணன் இந்த இடத்துல வந்துருச்சு. கிளுகிளுப்பு கிளுகிளுப்பு வச்சிருக்காப்ல. ஐயே எங்க கிளுகிளுப்பு? இது என்ன கிளுகிளுப்பு கேட்டா மகுடியை கொடுக்குறீங்களே? மகுடி இல்லக்கா, கிளுகிளுப்பு தான் அது. அது இல்லைங்க, கிளுகிளுப்பு கொடுக்கலான்னு சொல்லிட்டு இருக்கேன். எப்படி தெரியுமா பெட்டிக்காரங்களே? அக்கா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ராத்திரியில கொடுக்கவா நிலா காயில கொடுக்கவா? ராத்திரியிலே கொடுக்கக்கா. அதான் நல்லா. உங்க விருப்பம் என்னவோ அதுதான் என் விருப்பம். ஆஹா. அப்பதான் நீங்க நல்லா படுக்க போட்டு செய்வீங்க. நல்லா செய்வேன். பெட்டியங்க நீங்க வேற. ஏ நீ பேசத பார்த்தா எனக்கு பெட்டிக்காரனுக்கு உடலுறவு நினைச்சுக்க போறான். என்னது? உறவு 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 உள்ளுணர்வு. உள்ளுணர்வு. ராத்திரி நேரத்து பூஜை. ராத்திரி நேரத்து பூஜை. என்னக்கா வச்சு என்ன பண்ணுது? ஐயோ எங்க அக்காக்கு என்னமோ ஆகி போச்சு. அக்கா என்னக்காச்சு? பாட்டு வர மாட்டேங்குது. ஏன் வாயில அதை விட்டுட்டீங்களா? தொண்டை கட்டிக்கிச்சு. தொண்டை கிச்சுக்கிச்சா? யாராவது தொண்டையில ஆபரேஷன் பண்ண முடியுமா? ஏக்கா வாய்க்குள்ள பூச்சிது போயிருச்சா? தொண்டையில தினமாராதனை சுகவீரனை. என்னக்காச்சு? இல்ல ராத்திரின்னு சொன்னோன்னே எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. என்ன ஞாபகம்? வந்துருச்சு வந்துருச்சு ஐயோ உச்சால பாட்டோட அடுத்த வரி சிவராத்திரி